ஹைடா. ஃபோர்ஸ் மேரேஜ் பூனு பாத்துலேருந்து அப்படி பார்த்தலாம். இப்போ பனிக்கு கொஞ்சம் சிக்கா இருக்கும் இல்லையா, அதுலேருந்து பார்க்கலாம். இப்போ ஜேகே வீட்டுக்குள்ளேயும் ஓடி வரா. பிகாஸ் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஒரு பதட்டத்தில் கேட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரா. நீங்களும் பதட்டமா பனியை தூக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து வெளில வர என்ன தோட்டி ஆச்சு குழந்தைக்கு ஒரு மாதிரி fix. ரொம்ப நேரம் இல்லைன்னா அதனால அப்படின்னு நீங்க ஆழ்ந்துட்டே சொல்ல, சரி சரி நீ ஆளாத முதல்ல வா அப்படின்னு உங்க கை பிடிக்கிறா. ஒன்னாகாது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு பனியை ரப் பண்ணி கொடுக்க, வாங்கி கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் வாங்கிக்கிறான். பதட்டமா இருக்கீங்க. ஒரு உங்க மூஞ்சிலாம் ஒரு மாதிரி அரண்டு போன மாதிரி அப்படி இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து வெளில பைக் நிக்குது. நீங்க செக்கப் பார்க்க செக்க போயிட்டு நீ ஹக் பண்ணி பிடிச்சிட்டு பைக்ல ஏறி உட்காந்துட்டு என்னடி அங்கே நிக்கிற வா. சரி வேக வேகமா வந்து செக்கப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறீங்க. பைக் இது வந்திருக்கான். எப்பவுமே கார்ல தானே வருவான். ஸோ பைக்ல ஏறி உட்காடுறீங்க. நேற்று ஜமான் பண்ண கலவரத்துல கார் நாசனமா போயிடுச்சு. ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அதனால பைக் கொண்டு வந்துருக்கான். இப்போ இருக்க பதட்டத்துல நீங்க அதெல்லாம் கவனிக்கல. ஏறியும் பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. ஜேகே வண்டியை ஒரு கையில பிடிச்சிட்டு ஒரு கையில வண்டி ஓட்டுறான். மாமா குழந்தை என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நீனே பதட்டமா இருக்க வேணாம், நான் அப்படி ட்ரைவ் பண்றான். நீங்க சீக்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல். இங்க ரியா ஆஃபீஸ் கிளம்பி வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ். ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயுமே ஒர்க் பண்ணதே இல்லை. இது புது இடம் இல்லையா, ஸோ ஒரு மாதிரி தான் இருக்கு. அதை விட கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அந்த மேனேஜர் முன்னாடி நின்றுக்க அவன் உங்களை பார்த்துட்டு, ஏய் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயாவது உன்னை பார்த்துருக்கேன்னா அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஓகே உங்கள்கிட்ட ஒரு 4-5 ஃபைல் கொடுத்துட்டு நீ இப்போ ஒர்க் பண்ண. லியா மேம் கேட்கறதுக்குள்ள உங்க டேபிள் எல்லாத்துலையும் சப்மிட் பண்ணியிருக்கணும். லியா மேம் ஓ உனக்கு தெரியாதுல்ல, புதுசுல நீ ஒரு நிமிஷம். லியா நடந்து ரெஸ்ட் ரூம் போறா. அவங்க தான் லியா மேம். இதுக்கப்புறம் நீ அவங்க சொல்றதான் கேட்கணும். அவங்கள பிக்கப் பண்ணிக்கோ. ஓகே சார். அவங்க தான் செக்ரட்டரி. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் அவங்க டேபிள் இருக்கணும், இல்லைன்னா அவங்க நல்லா திட்டுவாங்க. இல்லை சார் நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரி. எங்கள் அக்கறது போக அவன் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கான். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படி. நீங்கள் ஃபைல்ஸ்லாம் கொண்டு வந்து உங்கள் டேபிளில் வச்சு ஒர்க் பண்ணிருக்கீங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு அள்ளி விட்டுச்சு. அவன் கேட்டிருப்பான் இல்லையா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சம்திங் அப்படி. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கேயோ வேலை இல்லையா போச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். அதுக்கப்புறம் அவன் கண்டுக்கவே இல்லை. அப்போதான் அவங்க உயிரே வந்திருக்கும். ஸோ இப்போ உங்கள் டேபிளில் ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போதா. இல்லையா வரா, அவ ரூம் போறா. நெக்ஸ்ட் மேனேஜர் வந்து கத்திட்டு இருக்கா. எல்லாரும் பார்க்க 10 o'clockலாம் டேபிளில் ஃபைல் இருக்குன்னு சொல்லியிருக்கா. எத்தனை வாட்டி சொல்லுவாங்க உங்ககிட்ட. மேம் இல்லை மேம், ஒரு பொண்ணு பேரு ரியம் இல்லை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அசிஸ்டண்டா அப்படின்னு நிறைய சொல்ல, நீங்கள் அதுக்குள்ள கொஞ்சோடு முடிச்சிருக்கீங்க. அதை மட்டும் கொண்டு வந்து மேம் அன்றியா கொஞ்சம் முடிச்சிருக்கேன் செக் பண்ணுங்க, நெக்ஸ்ட் கேட்கறதுக்கு முன்னாடி நான் பண்ணி முடிச்சிடறேன் அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்க. அவ உங்களே பார்க்குறா. என்னாச்சு மேம், இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே, எதுவும் கிளியராக தெரியல, பட் நான் பிக்கப் பண்ணிப்பேன், ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவேன் மேம். ஓகே. பெயர் என்ன சொன்னேன்? ரியா மேம். ரியா அவ மொபைல் எடுக்கிறா. என்னாச்சு மேம்? 1 செகண்ட் இரு. ஃபோட்டோஸ் செக் பண்ணுறா. பிகாஸ் அவளுக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். பட் அவள் கண்டுபிடிச்சிட்டா, இந்த வெப்சைட்டில் தானே உங்களை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. அதை ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் உங்கள் ஃபோட்டோ இல்லை. உங்களுக்கு எங்கள் கை கல்லாம் உதறுது. ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறாங்க தான் நம்ம ஃபோட்டோ அதில் இருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அந்த ஃபைலெல்லாம் டைட்டு ஒரு மாதிரி கிருப்பாக பிடிச்சிட்டு ஒரு பயத்தில் நிற்க, அவள் அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு என்ன ஃபோட்டோ இல்லையே அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க அண்ட் சிம்பிளாக இருக்கீங்க. இப்போ அந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும் சம்திங். கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் நிறைய போட்டு மேக்கப்லாம் பண்ணி வேற மாதிரி இருந்திருப்பீங்க போல. இப்போ சிம்பிளாக இருக்கீங்க. என்ன இதில் அது ஃபோட்டோவே காணும். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா இல்லை நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கோமா மேம்? என்ன இல்லை நான் அதை முடிச்சிருக்கேன்.
கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு போய் நான் என் ஒர்க்கை பார்ப்பேன். ஓகே, குடு. உங்ககிட்ட இந்த ஃபைல் வாங்குறா, நீங்கள் அவன் முன்னாடி நின்றுருக்கீங்க, தெரிஞ்சிருக்குமா? அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பாங்களா? பார்த்துட்டா ஏன் நம்மள்ட்ட கேட்காம இருக்காங்க? எல்லார்கிட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறம் விளையாடுவாங்களா? உங்கள் கையெல்லாம் க்ளோஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ் ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துருந்தா அவங்களுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவங்க நார்மலாக இருக்காங்க, நம்ம ஃபோட்டோ பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இப்படியும் ஓடுது. நீங்கள் ஒரு பயத்தில் கண்ணு மூடிட்டு கடவுளை எழுதிட்டு புரிஞ்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்களே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. அவள் ஃபைலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கா. ஃப்ரண்ட்ல உங்கள் ட்ரெஸ்ஸு கழிஞ்சு உங்களுக்கு ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சம்திங் நிறைய வந்துருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே எல்லாருமே முக்கால்வாசி பேர் ஒரே கமெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா கண்ணு அழகா இருக்கு, இதுக்கே நிறைய அமௌண்ட் கொடுக்கலாமே, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவ அந்த கமெண்ட்ல ரீட் பண்ணியிருப்பா. உங்களை பார்த்துட்டு ஏய் ரியா சொல்லுங்கண்ணா டக்குன்னு நிமிந்து அவளை பார்க்க அவ உங்க கண்ணு மட்டுமே பார்க்குறா. எல்லாம் அழகா தான் இருக்கா. அந்த பொண்ணா தான் இருக்குமோ? என்னாச்சு மேம்? அவ ஃபைலை பார்க்கவே இல்லை, க்ளோஸ் பண்ணி ஓகே இது புள்ளிவு பண்ண உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா. ஓகே மேம், ஓகே. அந்த ஃபைலை வாங்கிக்கிட்டு அங்கே கொஞ்ச நேரம் கொஞ்சம் நிற்கல, அங்கேருந்து நடந்து வந்துடுறீங்க வேக வேகமா. நீங்கள் போகிற வரைக்கும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அவள் பெருசாக எதுவும் கண்டுக்கல, அவளோட கேபின் போயிட்டு ஜெமனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். அவன் எடுக்கிற மாதிரியே இல்லை. அண்ட் ஜெமன் சீக்கிரமா வந்திருப்பான், பட் இன்னைக்கு அவன் ஆஃபீஸ் வரவே இல்லை. இவ ஜெமனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஜெமன் அவ ஆஃபீஸில் நின்றுருக்கான். இங்கே என்னடா பண்ணுற? தேங்க இங்கே பாரு, எதுக்கு அங்கே போக சொன்னேன்னு எனக்கு தெரியல, பட் இதுக்கப்புறம் அங்கெல்லாம் போக முடியாது, எப்பவும் போல அங்கே ஒர்க்கர்ஸ் வச்சு பார்த்துப்போம், அப்படி இல்லைன்னா நீ போ, நான் போல அப்படி சொல்லிட்டு அவனோட கேபினுக்கு போக டி ரீசன் இருக்குதா, கிளம்பு. எங்க பாருவே, என்ன ரீசனா இருந்தாலும் என்னால அங்க போக முடியாது. ரீசனை தான் போக முடியாதா? எதுக்கு போக முடியாது? அத போக முடியாதுன்னா போக முடியாது. ஜெமன் ரியா அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு சைலண்ட் ஆயிட்டா. என்னடா ஏதோ சொல்லு ஜெமன். ஏதோ ரியான்னு ஸ்டார்ட் பண்ணியே, அதுவா? நீ ரியாவை நேற்று என்னடா பண்ணி வச்ச? அவ பயங்கரமா கத்துறா. ஜெமன் சைலண்டா தேங்க பார்க்க அவ நைட்டு நடந்த முழுசா சொல்ல ஜெமன் சைலண்டா இருக்கான். அவளை பக்கத்துல வச்சுட்டு மிஸ் பண்ணிருக்கேன்டா, குடிச்சேன்னா என் ஃபீலிங்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. மண்ணாங்கத்தி தூக்கி போட்டு உள்ள சாத்துடா. இங்க பாரு, நீ தானே சொல்லிட்டு இருந்த அவளை ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னு. அவளை ஃபோர்ஸ் பண்ணாத, நெக்ஸ்ட் அவளை புரிஞ்சுக்க பாரு, அவளுக்கு டைம் கொடு, நீ மாறிட்டேன்னு அவளுக்கு புரிய வை. உன்னை நிறைய தப்பா நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நான் அப்படி இல்லைன்னு புரிய வை. அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. எங்க அவ நான் பார்த்தாலே எரிஞ்சு விழுறாளே. அதுக்கு அவளை விட்டு தள்ளியா இருப்பியா? 24 hours அவ கூடவே இருடா. அதுக்கு நான் வீட்டில் தான் இருக்கணும். வீட்லையா? நீ வீட்டிலலாம் இருக்க வேண்டாம், நீ அந்த ஆஃபீஸ் போ, உனக்கு கரெக்டாக இருக்கும். டேய் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். டேய் பிரியா, உனக்கு வேணுமா வேண்டாமா? அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்? மார்னிங்க அவளை பார்க்கலான்னு போனேன், பட் ரூம்ல ரித்தி மட்டும்தான் இருந்தா. காலேஜ் கிளம்பிட்டோம், பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். எங்க நான் வந்துட்டு போறேன்னு எனக்கு பயந்துட்டு எங்காவது வெளியே போனாலான்னு கூட தெரியல. அவளை சிக்க கூட இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது என் கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிட்டு இருப்பாளா. டெரஸ்ல இருந்து நான் கீழே அவளை பார்த்துட்டே இருப்பேன், கார்டன்லயே இருப்பா. இன்னைக்கு போய் டெரஸ்ல நின்றுட்டு இருக்கேன், அவ காணவே காணும். இயர்லியா வந்த ரித்தி கிட்ட கேட்டேன், அவ அப்படியே கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டா. ஸோ வீட்டுல இருந்து சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேச, சரி ஓகே நீ ஆஃபீஸ் கிளம்பு. நான் எவ்வளோ சொல்றேன், ஹே ஆஃபீஸ்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதா, கிளம்பு. சர்ப்ரைஸா? ஆமா கிளம்பு. இங்க பாரு என்னால அந்த ஆஃபீஸ்லாம் போக முடியாது. நீ என்ன சர்ப்ரைஸா இருந்தாலும் இந்த ஆஃபீஸ்ல ஏதாவது பண்ண, நாங்களாம் போக மாட்டேன் அப்படின்னு சேர்ல உட்காரு வர. அவன் பிடிச்சி இழுது. எவ்வளோ இதுவா சொல்றேன்னா, அப்போ அந்த ஆஃபீஸ்ல ஏதோ பண்ணிட்டு வந்திருக்க. என்னடா பண்ண? இல்லதே நான் எதுவும் பண்ணல. இல்லையே, நான் போன்னு சொன்னாலே நீ போவ. இத்தனை வாட்டி சொல்றேன், போக மாட்டேன்னு சொல்றியே, அதான் கேக்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? டே வர ஏதாவது பண்ணி தொலைச்சியா? இல்லையா,
கேட்குறேன், தப்பா நினைக்காத ஜமான். அங்க ஏதாவது ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டே என்ன? டீ, நான் முன்ன மாதிரி இல்லடா. நீ ஏன் நான் நம்ப மாட்டேன்ற? இப்படிதான் என்ன ரியாரம் நம்புவா? சரி 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 சரி, நீ கிளம்பு. ப்ளீஸ் கிளம்பு ஜமான். ஜமான் ஒரு மாதிரி பார்க்க, நீ நீ அந்த ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ண. அப்படி உன்னால ஒர்க் பண்ண முடியலன்னா அதுக்கான வேல்யூவான ரீசன் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ரீசன் எனக்கு கொடு. அதுக்கப்புறம் நீ அங்கே போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஜமனை பார்க்க, எதுக்கு நான் அந்த கம்பெனிக்கே போயிடலாம் அப்படின்ட்டு அவனுடைய ப்ரீஃப் கேஸ் எடுத்துட்டு அவன் கிளம்புறான். ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்க ஜமன் அந்த கம்பெனில வெளில போயிட்டான். அடுப்பா இருக்கு. அங்கே பொண்ணா லயா இருப்பா. டார்ச்சர் அப்படி தோணுது. அவன் ட்ரை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். ஜமன் ஒரு கட்டத்துல அவளை வேலை விட்டு தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். அப்பயும் அவனால முடியல. என்னன்னா ஒரு 2 hours ஜமன்ட்ட ஃப்ளப் பண்ணிட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு ஜமன் கால் பண்ணி அவன் கேபின் கூப்பிட்டு, அவளும் ஜமன் கேபினுக்கு வந்துட்டு, என்ன இப்பயாவது விளங்குச்சா? இங்கே வா இல்ல வெளில போருமா? இல்லையா, இதுக்கப்புறம் இங்க ஒர்க்கே இல்லை, நீங்க அது கிளம்பலாம், இல்ல சைன் பண்ணு. ஜமன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஜமன் கிட்ட வரா. ஏய், உன்னைய நான் வேலை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்றேன். என்ன நீ வேலை விட்டு தூக்கிட்டியா? எனக்கு தெரிஞ்சு நீ கம்பெனியோட ஓனர்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏய், அப்படி இருந்தா உனக்கு இந்த கம்பெனியோட ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. அவ அந்த பொண்ணையே பார்க்க, ஒரு ஸ்டாஃபை வேலையில இருந்து தூக்கணும்னா ஃபர்ஸ்ட் வேலைவான ரீசன் இருக்கணும். சொல்லு, என்ன ரீசன்? ஜமன் அமைதியா இருக்கான். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு மெமோ கொடுத்துருக்கணும். இதெல்லாம் இல்லாம என்னால ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு தெரியுமா, நான் கம்பெனி ஸ்டாஃப் அப்படின்னு ஜமனுக்கு க்ளோஸா வரா. ஜமன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஜமன். ஏய், நான் மட்டும் பழைய மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கேன், என்ன நடக்கும் நீ எனக்கே தெரியாதா? நானும் அதான் சொல்றேன், நீயும் பழைய மாதிரி இல்லை அப்படின்னு ஜமனை டச் பண்றா. பழைய ஜமனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ற ஜமன். ரப்பானி கீழே கொண்டு போயிட்டே இருக்க. பழைய ஜமனா இருந்தா இங்க நடக்கிறதே வேற இல்லையா? ஜமனோட ஹிப்புக்கும் கீழே அவ கொண்டு கையை கொண்டு போறா. நடக்கிறதே வேறதான். ஜமன் அவ கையை பிடிச்சி ஒரே முறுக்கு. வலிக்குது ஜமன், என்ன ஜமன் பண்ற அப்படின்னு கத்த. இங்க பாரு, இங்க இருக்கிற வரைக்கும் என்னை விட்டு தள்ளியே இரு. உன்னை விட்டு தள்ளி இருக்கணுமா? ஆமா, எதுக்கு உன்னை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜமன் கிட்ட வந்து அவனை ஒரு மாதிரி ஹக் பண்ற மாதிரி பிடிச்சிட்டு அவ ஷர்ட் குள்ளெல்லாம் கழுவிட்டு, நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா இதெல்லாம். நீ எனக்கு ரொம்ப ஆடிட் ஆயிட்ட ஜமன். உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னை தேடி தேடி நாங்கள் சுத்திட்டு ஏறணும். இப்போ நீ எனக்கு பாஸா வந்திருக்க. அப்போல்லாம் நீ பொண்ணுங்களெல்லாம் கரெக்ட் பண்றதுக்காக பந்தாவா பண்ணிட்டு நினைச்சேன். பட் அப்படி இல்லைல்ல, நீ ஒரு சிஓ, ஒரு கம்பெனியோட ஓனர். இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எப்படி தள்ளி போவேன் அப்படின்னு ஜமன் லிப்ஸ் கிட்ட வர. ஜமன் அவ ஹெட்டை திருப்பிக்கிட்டான். அவ ஜமனோட சீக்கில கிஸ் பண்றா. பல்ல கடிச்சிட்டு சைலண்டா இருக்கான். எல்லாமே மறந்துட்டியா ஒரு ரூம்ல? பட் இப்பெல்லாம் என்னால ஒரு ரூமுக்கு வரவே முடியல ஜமன். ஒரு ரூம்ல ஏதோ ஒரு பொண்ணு இருந்தாலாமே, அவளை நீ எங்க இருந்து கூட்டு வந்த? இன்னுமே நீ அவ கூட தான் சுத்திட்டு இருக்கே என்ன? அதனாலதான் எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேன்றியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜமன். உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஜமன் அவளே பார்க்க. அவ ஜமன் கையை பிடிச்சிட்டு, உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் மிஸ் பண்ணவே மாட்டேன். வெளியே போ, வெளியே வா அப்படி சொல்லிட்டு ஜமன் மேல கை வைக்க வர. அவளை பிடிச்சி டோர்கிட்ட கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு, என் ரூம்ல நீ பெர்மிஷன் இல்லாம உள்ள வரவே கூடாது, அவுட். எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு அவ்வளவு வெளியே போறா. ஜமனுக்கு என்ன பண்றதே தெரியாம முழிச்சுட்டே இருந்திருப்பான். வேற வழி இல்ல, சேம் அதே ஆபீஸ் தான் வந்தாகணும். கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. அவன் ஆபீஸ் வரான். எல்லாரும் எழுந்து அவனுக்கு மார்னிங் மார்னிங் அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. ஜமன் லயா எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே வரான். லயா ஜமனை பார்த்த உடனே குட் மார்னிங் சார் அப்படின்னு ஜமன் முன்னாடி வந்து நிக்கிறா. ஜமன் அவளை கண்டுக்கவே இல்லை, ரூமுக்கு போயிட்டான். நெக்ஸ்ட் லயா ரெஸ்ட் ரூம் வரா. டச் அப் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரெஸ்ட் ரூம்ல தான் நீங்க இருக்கீங்க. மொபைல் வச்சுட்டு ரித்திக்கு வயனுக்கு அம்மாவுக்கு சொல்லிட்டு 3 பேருக்கும் டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒர்க் வந்துட்டேன்
டூ ஹவர்ஸாக ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். இதை தேடிங்க நான் ரெஸ்ட் ரூம்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். எனக்கு ஒர்க் நல்லா பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படிலாம் அவ டெக்ஸ்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரா. லயாவை பார்க்குறா. அவ லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு அப்படி இருக்கா. ஸோ நீங்கள் எதுவும் கண்டுக்கல, பொறுமையாக வெளியே போகிறீங்க. இதுட்ட வெளில இருந்து ஏய் லயா வால் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, முன்னாடி நான் கிளாமராக நிற்கணும். என்னை பார்த்து உடனே டெம்ட் ஆகணும்ல, அதான் மேக்கப் பண்ணிருக்க. உங்களுக்கு இது நல்லா காத்துல விழுது, யாரும் தெரியாது உங்களுக்கு. ஸோ கிராஷ் பண்ணி வர. ஏய் ஒரு நிமிஷம் இல்ல, லயா கூட இருக்க ஒரு பொண்ணு சொல்ல நீங்க நின்றுட்டு அந்த பொண்ணை பாக்குறீங்க. அவ உங்ககிட்ட வந்து உங்க ஷோல்டர்ல கை போடுறா. என்னாச்சு? உன் பேர் ரியா தானே? ஆமா. இதுல லயாவும் உங்களையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க ஹே உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஓகே வரி புட்டுச்சு. திருட்டு மொழி முடிச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்க இல்லையா? இல்லடி நானும் செக் பண்ணிட்டேன். வந்த உடனே இவளை பார்த்த உடனே எனக்கு அதான் மைண்ட்ல வந்தது. பட் இல்லை அப்படி சொல்ல வெயிட் 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 ஏன் மொபைல்ல இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன் ஒரு வாட்டி அப்படின்னு அவன் மொபைல் ஆன் பண்ணி நோண்டிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏய் இல்ல இந்த மூஞ்சி தான், அது எப்படி நான் அவ்வளோ சீக்கிரமா இருப்பேன்? நீங்க ஒரு மாதிரி அவளே பார்க்க. உனக்கு ஒன்று தெரியுமா, உனக்கு எனக்கும் காம்படிஷன் வந்தது. காம்படிஷனா? ஒரு நிமிஷம். மொபைல் நோண்டிட்டே இருக்க அதுல போட்டோ இல்லை. பிகாஸ் அந்த வெப்சைட்ல இருந்த ஜிமன் அந்த போட்டோவை எரேஸ் பண்ணிட்டான். யாரு தேடினாலும் அதுல போட்டோ இல்லை. ஸோ அதனால லயாவை பார்த்து என்னடி போட்டோவே இல்லை, அதானடி நானும் சொல்லிட்டு இருக்கேன். நானும் மார்னிங் செக் பண்ணேன், அவள் போட்டோலாம் இல்லை. நான் பார்க்குற ஒரு பொண்ணும் அவளும் வேறன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஃபோட்டோ இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் ஒரு மாதிரி முழிச்சிட்டே அவங்கள பார்த்துட்டு இருக்க. அவள் உங்கள் ஷோல்டர்ல இருந்துலாம் கை எடுத்துட்டு சரி சரி நீ கிளம்பு தலையாட்டிட்டு அங்கிருந்து போறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ ஃபோட்டோ இல்லையா, அதில் எரேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி ஃபோட்டோ இல்லாமல் போயிருக்கோம்? இப்படி திங்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை அவரு ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாரா? அதே நம்ம கஷ்டப்படுறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம ஃபோட்டோ இருந்தால் அவர் சந்தோஷம் தான் பண்ணுவார். அவர் அதை ரிமூவ் பண்ணுறது அப்பெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிட்டு வந்திருக்க. ஜிம்மன் அதை கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணியிருப்பான். பட் உங்களுக்கு அது புரியல. நீங்கள் உங்கள் கேபின் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் இந்த லேயா நல்லா மேக்கப் பண்ணிட்டு ஜிம்மன் ரூம் கிட்ட போயிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண உள்ளேருந்து லாக் பண்ணி வச்சிருக்கான். என்னது லாக் பண்ணிட்டு இருக்கான்? என்கியா லாக் பண்ணி வச்சுட்டா நான் உள்ள வர மாட்டேன்னா என்ன? அப்படி திங்க் பண்ணிட்டு அவள்கிட்ட ஒரு கீ இருக்கும், கொண்டு வந்து ஓபன் பண்ணிருக்க. மேனேஜர் மேம் மேம் என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்னு தெரியலையா? டோர் ஓபன் பண்றீங்க, அதான் எதுக்கு டோர் ஓபன் பண்ணுவாங்க? இல்ல மேம். ஏய் உள்ள ஜிம்மனை பார்க்கணும், நகரு. அவன் ஒரு மாதிரி பாக்குறான். பிகாஸ் சார் அப்படி சொல்லி தான் முன்னாடி இருக்க சிஓ கூப்பிட்டுருப்பா. இப்போ ஜிம்மன் அப்படி சொல்ல ஒரு மாதிரி அவன் பாக்குறான். என்ன தள்ள மேம், உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காரு. என்ன உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னானா? ஆமா மேம். அவ மேனேஜரை ஒரு புஷ் பண்ணிட்டு உள்ள போயிட்டு என்ன ஜமன் இதெல்லாம் எப்படி உள்ள வந்தா ஜிமன் கத்த பின்னாடி என் மேனேஜர் வந்து சார் நான் தான் உள்ள வர வேண்டான்னு சொன்னேன், என்னை பிடிச்சி புஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இல்லையா? என்ன அதெல்லாம் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும். ஏய் அது ஃபைல் விஷயமா உன்கிட்ட பேசணும். இங்க பார், என்கிட்ட இதுக்கப்புறம் நீ என்ன பேசுனா இருந்தாலும் மேனேஜர் சொல்லு, அவன் வந்து என்கிட்ட சொல்லுவான். மத்தத அவனே பார்த்துப்பான். ஏதாவது உனக்கு சைன் வேணும்னாலும் மேனேஜர் அங்க இருப்பான். நீ அவன் கிட்ட சொல்லு, மத்ததெல்லாம் அவன் பார்த்துப்பான். இப்போ வெளியே கிளம்பு. ஜமன் மேனேஜர் ஒன்றும் செக்ரட்டரிலாம் கிடையாது, நான் தான் உனக்கு செக்ரட்டரி. புரியுதா? நான் தான் இந்த ஒர்க்லாம் உனக்கு பார்க்கணும். கோர்ஸ் நான் தான் செக்ரட்டரி அப்படி சொல்லிட்டு டம்மி ஃபைல் அதை ஜமன் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு சைன் பண்ணு. இல்லையா? நான் நீ சொல்றதுக்கெல்லாம் கேட்டுட்டு சைலண்டா போறேன்னு நீ ரொம்ப ரூடா நடந்துக்கிறேன்னு நினைக்கிறான் அப்படின்னு அவன் சேர்ந்து எழுதுக்கிறான். சார் நான் வேற எதுவுமே கேட்கல, உங்ககிட்ட இந்த சைனை மட்டும் தானே கேட்டேன். சைன் செக்யூரிட்டி சைன் கேட்டா கொடுக்கணும் சார். நான் என் ஒர்க்கை தான் பாக்குறேன், இதுதான் என்னோட ஒர்க்கு. சார் சைன் பண்ணுங்க. ஜமுனை பார்க்க கடுப்பா இருக்கு, இதுக்கு வேற ஏதாவது தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குற ஃபைல்ல சைன் பண்ணிருக்க. அது டம்மி ஃபைலு. பார்த்த உடனே அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ மேனேஜர் வேற ரூம்ல இருக்கான், இந்த டைம்ல எதுவும் பண்ண முடியாதுன்னு அவ கேட்ட அந்த ஃபைல்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு செக்ரட்டரியை பார்க்க அவ ஒரு மாதிரி ஸ்மைலோட வெளில போறா. ஏதாவது பண்ணணும். அவன் சேர்ல உட்காரான். ஜம்மனுக்கு என்னன்னா எங்க அவ வீடுக்கே தேடி வந்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம்
அவனுக்கு ஆல்ரெடி ரியா சும்மாவே அந்த வீட்டு ரூமுக்குள்ள யாராவது இருக்காங்களா அந்த மாதிரில செக் பண்ணுவா. அதுவும் இப்ப சம கோவத்துல இருக்கா. இந்த டைம்ல பொண்ணுங்க கூட பாத்துட்டானா அதுதான் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயம் வருது. எல்லாத்தையுமே திங்க் பண்றான். வீக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படி நிறைய திங்க் பண்றான். அதனால சைலண்டாவே இருக்கான். கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போக மேனேஜருக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க, இந்த கம்பெனிக்கு புதுசா ஒர்க்ல ஜாயின் பண்ண யாரையாவது எனக்கு அசிஸ்டண்டா போடுங்க. இந்த லயா எனக்கு வேணாம். அவங்களே செக்ரட்டரியா இருக்கட்டும், எனக்கு நம்பிக்கையா இருக்கணும். என்னை தொல்லவே பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே சார். ஓகே, ஃபர்ஸ்ட் இவளை வேற டிபார்ட்மெண்ட்க்கு சேஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சொல்ற மாதிரி இவளை மூவ் பண்ணுங்க. இவளை அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி பார்க்கவே கூடாது. வேலை விட்டு தானே தூக்க கூடாது. ஆஃபீஸ்ல எங்க வேணாலும் அவளை சேஞ்ச் பண்ணலாம்ல. அப்படி திங்க் பண்ணிட்டு மேனேஜரை பார்த்து, சீக்கிரம் இப்பவே அப்பாயின் பண்ணுங்க. வெளியே போகும்போது டோரை லாக் பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஜமன் சொல்ல, அவனும் வெளியே போறான். டோரை லாக் பண்ணிட்டு வெளில போறான். இதை லயா பாக்குறா. காண்ட்ல பாத்துட்டு இருக்கா. பட் என்ன பண்ண போறான், நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துருக்கா. நெக்ஸ்ட் இந்த மேனேஜர் ரீசெண்டா ஜாயின் பண்ண எல்லாரோட கிளிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு ஜமன் நம்பிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. அவங்க இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்கள எப்படி சூஸ் பண்றது அவனுக்கு தெரியவே இல்லை. இதுல எப்படி நம்பிக்கையா இருக்கிறவனு கண்டுபிடிக்கிறது? ஒரு ஒரு 1 மந்த் ஆனா கூட பரவாயில்ல. யார் யார் எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க, நம்பிக்கை இருக்காங்களா என்ன ஏதுன்னு அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு 3 years கூட ஆயிருக்காது போல. இவங்கெல்லாம் நான் எப்படி நம்பிக்கையா இருக்கவங்கன்னு கண்டுபிடிக்கிறது? அப்படி திங்க் பண்ணிட்டு ஒரு ரெசியூமா பார்க்க ரியாவோட ரெசியூம் தனியா இருக்கு. அதை எடுத்துட்டு, சார் இந்த பொண்ணு இன்டர்வியூ கூட பண்ணல அப்படின்னா கிம் சார் அனுப்புனா ஜிமன் சாருக்கு ஒரு நம்பிக்கை. ஓகே, ஆமா, கிம் சார் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டாரு. ரெக்கமெண்ட்ல உள்ள வந்திருக்காங்க, கண்டிப்பா இவங்க டேலண்டான பர்சனா தான் இருக்கணும். ஜிமன் சாருக்கு நம்பிக்கையும் இருக்கணும் அப்படின்னு அவனே சூஸ் பண்ணி ஜிமனுக்கு கீழே உங்களை போட்டுட்டான். கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. நீங்க அந்த மேனேஜர் கொடுத்த எல்லா ஃபைலையும் கிளியர் பண்ணிட்டீங்க. அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு லேஅவுட்ட போடலாம் அப்படின்னு எழுந்துக்க உங்க முன்னாடி மேனேஜர் நிக்கிறான். என்னாச்சு சார்? நான் பண்ணி கொடுத்த ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு ஃபைலை அவன் கிட்ட நீட்ட அவன் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்க அழகா முடிச்சு வச்சிருக்கீங்க. சூப்பர். அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க சார், நீ இதுக்கப்புறம் இன்டர்னா ஒர்க் பண்ண வேணாம். நீ சிஓ சாருக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கோ. அசிஸ்டண்டா? இதுக்கப்புறம் நீ தான் செக்ரட்டரி. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, பிகாஸ் உன் ஒர்க் நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம நீ கிம் சார் ரெக்கமெண்ட்ல வந்திருக்க, அதனால மட்டும்தான். நீங்க ஒரு மாதிரி அவனை பார்க்க இதுக்கப்புறம் சாருக்கு இல்லை நீ தான் இருக்கணும். அவருக்கு என்ன வேணாலும் நீ தான் பண்ணணும். இந்த ஃபைல்ஸ்லாம் சார் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கூப்பிடுவாரு, கேட்குவாரு. அண்ட் கொண்டு போய் அவர்கிட்ட கூட்டு. எனக்கே மொத்தமா அவரை பத்தி எதுவுமே தெரியாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பிகாஸ் அவர் இப்பதான் வந்திருக்காரு. எதுவா இருந்தாலும் புரிஞ்சுட்டு பண்ணணும். சார் ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன். ஃப்ரெஷர் தான் சார், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதான் நான் கூட இருக்கல, நான் பாத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீ பிக்கப் பண்ணிக்கோ. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சார் இந்த ஃபைல்லாம் கேட்பாரு, கொண்டு போ. அப்புறம் ஒரு 12 o'clock அப்புறம் சார் காஃபி கேட்பாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நேத்தும் அப்படிதான் கேட்டாரு, இன்னைக்கும் அப்படி கேட்பாருன்னு நினைக்கிறேன். என்ன கேட்க வராரோ புரிஞ்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் அவர் கீழே இருந்து ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல உங்களுக்கு பதட்டமா இருக்கு. இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்க இன்டர்னா, இப்போ செக்ரட்டரின்னு சொல்லும் போது ஏன் தெரியல ஒரு மாதிரி பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஓகே மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இருக்கும். பட் நீங்க ஃப்ரெஷரு, எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு கிடையாது. ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. பட் ஓகே, அவன் கொடுத்த ஃபைல்லாம் வாங்கிக்கிட்டு ஜிமின் டோரை ஓபன் பண்ணிட்டு ஃபைலை கொண்டு போயிட்டு மெதுவா அவன் டேபிள்ல வைக்கிறீங்க. காஃபி கேட்பார்ல, 12 மணி ஆயிடுச்சா அப்படின்னு உங்க வாட்சில் இருக்க டைமை பாக்குறீங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, இப்பயே கொண்டு வந்து வச்சிடலாமா? ஆறி போச்சுன்னா என்ன பண்றது? இப்படி நிறைய திங்க் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்க ஜிமன், ஃபைலை வச்சுட்டீங்களா, கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஒர்க் பண்றான். ரியா அமைதியா நின்ட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, கிளம்புங்க. அவனுக்கு உங்க ஷேடோ மட்டும்தான் தெரியுது, நீங்கன்னு தெரியல. எங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஜிமனோ. பிகாஸ் அது அவன் வாய்ஸ் ஜிமன் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. நீங்க லைட்டா ஏற்றி பார்க்க அங்க இருக்கிறது ஜிம்மன் ஒரு மாதிரி சைலண்டா நின்று அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை வச்சுட்டு போன்னு சொன்னேன். அவன் மைண்டுக்குள்ள ஒருவேளை லயா அகைன் வந்துட்டு இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி ஓடுது. அவன் நிமிந்து பார்க்க ஆப்போசிட்ல நிக்கிறது நீங்க. அமைதியாயிட்டா. நீங்க எப்படி இங்க? ஹே வந்தாதே, நான் தானடி கேக்குறேன், நீ எப்படி எங்க?
அப்படின்னு அவன் சேர்ல இருந்து எழுதுக்குறான். அவன் மைண்டுக்குள்ள அந்த கம்பெனிக்கு போக உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அது ஓடுது.